गाइस நாங்க இப்போ என்ன பறிக்கிறோம்னா நல்ல மிளகு. இதுக்கு பேர் என்ன? மிளகாய். மிளகாய் பறிக்கிறோம். இதுக்காகனா டுடே நாங்க வந்து கிரில் சிக்கன் பண்ண போறோம். அது வீட்லயே வளர்றது. வீட்லயே நாங்க வளர்க்குறோம். அதான் பறிச்சு இயற்கையா நாங்க வந்து இன்னைக்கு கிரில் செஞ்சு சாப்பிட போறோம். கழுவு தெரியும். மஞ்சள் நல்லா போடு. இலைகள் நல்லா. உப்பு உப்பு இத போடுடா. நிறைய போடு. போடுமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மேரினேட் பண்ண வேண்டி இதை கட் பண்ண போறோம். எப்படின்னா எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் மசில்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு கட். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப பெருசாக கட் பண்ணால் அது வந்து குக் ஆகும்போது என்ன ஆகிடும்னா அந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்து டீஜென்ரேட், அதாவது அப்படின்னா பிரிஞ்சு அப்படியே போயிடும். ஸோ வந்து லைட்டான கட்டாக இருக்கிற மசாலா பிடிக்கிறதுக்காக மட்டும் அவ்வளோ இப்போ கட் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம்னா மசாலா வந்து மேரினேட் பண்ண போகிறோம். இவங்க தான் எங்களோட செஃப். 4 செஃப் நாங்கள் வச்சுருக்கோம். இவங்க வந்து இஞ்சி பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ஆனியன் கட் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து கொத்தமல்லி தழை இலை. இதான் மிளகுத்தூள் போடுறோம். இப்போ அங்கே இஞ்சி பேஸ்ட் வச்சுருக்கோம், அதையும் எடுத்துக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் வச்சுருக்கோம். இந்த ஈரல் எல்லாம் தூக்கி அதில் ஆக்கிடுவீங்க. இதில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னே மசாலா பண்ணுறது எப்படின்னு காட்டினாங்க, எல்லாம் மேரினேட் பண்ண மசாலா. இப்போ அந்த மசாலாவை ரெடி பண்ணி சிக்கன் மேலே வந்து மேரினேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னா இது ஒரு சின்ன ஸ்டஃபிங்ஸ், அதாவது டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் வந்து மசாலாஸ் போட்டு இப்போ நல்லா வந்து ஆக்சுவலி தயிரும் ஆட் பண்ணியிருக்கு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இதை எடுத்து சிக்கனை ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நாங்கள் வெட்டி தான் வச்சுருந்தோம். சிக்கன் ஓப்பனிங்ஸுக்குள்ளே நல்லா புஷ் பண்ணணும். ஓகே, எவ்வளோ உங்களால் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா உள்ளே புஷ் பண்ணி அதில் ஃபோல்ட் பண்ணதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கூல் பண்ணணும். கூல் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம். ஓகே, இப்போ இதை வச்சாச்சு. இது வந்து வந்து உள்ளே இருந்து கூல் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாயில் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மண்டை பார்த்து ஓகே போதும். இந்த ஃபாயிலில் வைக்க போகிறோம். இதாலே அது அந்த குளத்தோட வருதா?
தனியாக வாட்டரை நம்ம செக்மெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். மணக்குது நல்லா இப்போவே. தனி வந்து ஃபாயிலில் வந்து அப்படியே வந்து இது பண்ண போகிறோம். அந்த மசாலா மசாலாலாம் மறந்துட்டு பார்த்தீங்களா? இந்த மசாலாவை எடுத்து சிக்கனை சுற்றி கரெக்டாக வைப்பியா? அதான் நான் அங்குள் வைக்கட்டுமா? ஓகே ஓகே ஓகே. போகிறேன் போகிறேன் போகிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் வேற இருக்கு. சைடில் போயிடாமடே. இப்போ மொபைலில் கொஞ்சம் பெரிய ஃபைல் இன்னைக்கு போகலாம். போகணுக்கா? ஓகே. இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், போய் போய் அங்கே போயிட்டேன். ஓய் அவ்வளோதான் கைஸ், இது அப்படியே வச்சிட வேண்டியதான். ப்ராசஸ் பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம 2 சிக்கனை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபாயிலில் சுற்றி வச்சுருக்கோம். இதை நம்ம இனி என்ன பண்ண போகிறோம்னா கிரில் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். எத்தனை பேர் கிரில் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க கைஸ். நாங்கள் அங்கே தான் கிரில் பண்ண போகிறோம், அந்த பிளேஸில். வச்சாச்சு. ஓகே ஓகே. இறக்கி கொஞ்ச நேரம் கீழே வச்சாச்சு. மின்மினி பூச்சி மாதிரி இருக்குது பார்க்க. நீ உள்ள அதுக்குள்ள தூக்கி போடணுமோ? ஓகே ஓகே. மழை பெய்யுது. மறைச்சு விடா. ஓகே ஓகே. ஸோ கிளைமேட் வந்து இப்படி இருக்கு. வந்துட்டான்டா, தலை வந்துட்டான். யாராவது உள்ள மலையில சுட்டு பார்த்துருக்கீங்களா? நாங்க சுடுறோம். கமான், நாங்க சுடுறோம் கைஸ். பாருங்க கைஸ், கிரில்ல மலையில இதாகுது தெரியுதா? For the first time உலகில் முதல் முறையாக மலையில் கிரில்லை சுடும் நாங்கள். மலையில சுட்ட கிரில்ல எடுக்கணும். Here it comes. ஐயோ ஐயோ. ரெடி. நம்ம ஃபாயில பிரிக்க போறோம். சூடா இருக்கு. எனக்கு கத்தி கிடைக்குமா? கையால பி. சூடா இருக்கு.
பிரி அப்படிதான். வெரி குட். ஆமாம், சூடோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் இருந்துவோ. சூறாவேளி கிளம்பியதே. சூடு வாங்குறது ஏன் கை சூறாவளி காங்க நிறைய அப்படியே சிக்கனையும் கிழிச்சிடாத. வந்துச்சு அவ்வளோதான். ஆமாம், வெந்திருக்கா உள்ள முதல்ல. ஆமாம், இந்த லைட்டாக தெரியுது. மணக்குதா? ரெடி 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 டானி. ஆ அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இது வந்து ஒரு அதோட சைட் டிஷ் மாதிரி ஒன்று நல்லா ருசியாக இருக்கும். அது சாப்பிட்டு காமி எப்படி இருக்குன்னு லைட்டாக. இது கார்பா கொஞ்சம் புளிப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க லெக் பீஸ். எனக்கு லெக் பீஸ். சூடு பாத்தீங்களா? சூடு பாத்தீங்களா? இங்க ஒரு பீஸ் வச்சாச்சு, லெக் பீஸ். பீஸ் லெக் பீஸ். இதுக்கு பேர் சூடு இதுக்கு பீஸ் பேர் லெக் பீஸ். பீஸ் லெக் பீஸ். சித்தப்பா பிடிச்சு எனக்கு லெக் பீஸ் தாங்க இல்லனா